கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருக்கிற இனாம் வகைப்பாட்டு நிலப்பிரச்சனை காரணமா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பல வருஷமா பாதிக்கப்பட்டு வராங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது இப்ப இருக்கிற கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி திமுக ஆட்சிக்கு வந்ததும் 90 நாள்ல வெண்ணெய்மலை கோவில் நிலப்பிரச்சனைக்கு தீர்வு தரதாகவும் மக்களுக்கு இலவச பட்டா கொடுக்கறதாகவும் சொன்னாரு. மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அத பத்திய வாய திறக்காம இருக்காங்க. அறநிலையத்துறை மக்கள் குடியிருக்கிற வீடுகளுக்கும் கடைகளுக்கும் சீல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால சுமார் 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. திமுகவை நம்பி ஏமாந்த மக்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணி தீக்குளிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. போராடின மக்களை குண்டு கட்டா காவல்துறை தூக்கிட்டு போறாங்க. அவங்களோட அவல குரல் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம இருக்குது ஆளும் திறனற்ற திமுக அரசாங்கம். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. திமுக ஆட்சியில கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், கற்பழிக்கிறவன் தான் சந்தோஷமா இருக்கான். ஆனா உரிமைக்காக போராடுற மக்கள் குரல் கொடுத்தாலோ போராட்டம் நடத்தினாலோ வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி இழிவா நடத்துது இந்த கொடுங்கோல் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். கரூர் மக்களுக்காக களத்துல போராடின முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா கரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற செந்தில் பாலாஜி இப்ப வரைக்கும் போராட்ட களத்துக்கு கூட வரல. காரணம் பையன். பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்கள் போராட காரணமானவரே அவர்தான். இனி தமிழ்நாட்டு மக்களும் சரி கரூர் மக்களும் சரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஜெயிச்ச திமுகவையும் செந்தில் பாலாஜியும் துளி கூட நம்ப மாட்டாங்க.